எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீதா, டென்டல் ட்ரீட்மெண்ட் கேர் கோஆர்டினேட்டர் ஃப்ரம் சிந்தாமணி டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் வந்துட்டு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க ஒரு நாளைக்கு 400 டைம்ஸ் இருக்கணுமா. அவங்க நிறைய பேர் குழந்தைங்க தூக்கத்தில் கூட சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பெரியவங்க வந்து மோஸ்ட்லி 40 to 50 டைம்ஸ் இருக்கணுமா. நம்ம காரணம் இல்லாமல் சிரிச்சோன்னா வேற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஆவரேஜாக அவ்வளோ சிரிக்கலைன்னா கூட ஆவரேஜாக 20 டைம்ஸ் ஆகுது ஒரு நாளைக்கு சிரிக்கணுமா. நம்ம மோஸ்ட்லி வந்து பல்லில் ப்ராப்ளம் இருந்தாவே ஸ்மைல் எல்லாம் ஹைட் பண்ணுவோம், சிரிக்க மாட்டோம். ஆக்சுவலாக வந்து வடிவேலு ஜோக்கு பார்க்கும்போது கூட அவங்க சிரிக்க மாட்டாங்க இல்லைங்களா. வீட்டில் ஒரு கான்ஃபிடென்ஸ் போயிடும், வீட்லேயும் அவங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க, அஃபிஷியலாகவும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்க மாட்டாங்க. இம்ப்ளான்ட்ஸ் வந்து ஃபிக்ஸடு தான், உங்களுக்கு ஃபிக்ஸடு. நம்ம நேச்சுரல் பல்லை விட இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கைட்டு மாட்டுறதெல்லாம் கிடையாது. இந்த உள்ள ஏதாவது பிளேட் எக்ஸ்ட்ரா வரும், நிறைய பேருக்கு அது பிடிக்காது, டேஸ்ட் இருக்காதுன்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் பல்லு வரிசை மட்டும்தான் வரும். இது லைஃப் டைம் தான், உங்களுக்கு சர்ஜரியும் கிடையாது. இது நம்ம நேச்சுரல் பல்லோட இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்ம டெய்லி பண்ணிட்டே இருக்கிறோம். நாங்கள் மட்டுமே கிடையாது, டென்டிஸ்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால தைரியமாக போயிட்டு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் இது ஏன் சொல்றேன்னா, ஒரு பேஷண்ட் பத்தி நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அவர் பேஷண்ட் பேரு மதியழகன். அவர் வந்து துபாயில் ஒர்க் பண்றாரு மேனேஜரா. அவர் வந்து சென்னைக்கு வந்தப்போ நம்ம வந்து கன்சல்டேஷனுக்கு வந்தார். அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து என்னன்னா, அவர் வந்து ரொம்ப ஜாலியாக அவங்க கொலீக்ஸ் கூட கீழே வேலை செய்கிறவங்க கிட்டலாம் பேசணும்னு நினைப்பாராம். ஆனால் அவருக்கு பல்லு ப்ராப்ளத்தால் அவர் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணி 7 வருஷத்துக்கு மேலே ஆகுதான். யார்கிட்டும் பேச மாட்டாராம். ஆனால் எல்லாரும் வந்து குட் மார்னிங் சார்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஆகும்போது இவர் அந்தளவுக்கு ஜென்டிலாக ஓரம் வந்துடுவாரா. அவங்க வந்து நினைப்பாங்களா, பின்னால் பக்கம் பேசுவாங்களா, இவர் ஹெட் வெயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஆக்சுவலாக என்னோட கேரக்டர் அப்படி கிடையாது மேடம், நான் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பேன், ஆனால் என்னோட ப்ராப்ளம் அவங்களுக்கு புரியாது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் மெயினாக நான் பல்லு கட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அவருக்கு பண்ணோம். 4 நாளில் அவருக்கு பல்லு கொடுத்துட்டோம். அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு கொடுத்த ஒரு வீடியோ டெஸ்ட் மோல் தான் இப்போ பாரு. நான் துபாயில் பல ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் சார், ஒன்றும் சரியில்லை. பையன்கிட்ட சொல்லி சென்னைக்கு வந்தேன். சிந்தாமணி இது கூட்டிகிட்டு வந்தான். இங்கே உள்ள டாக்டர்ஸும் சரி, டாக்டர் முருகர் ரொம்ப நல்ல டாக்டரு, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தார். நான் அரபியிலே பேசுகிறேன், சில பேருக்கு தெரியாததுனால தான் நான் தமிழில் பேசுகிறேன். எவ்வளோ மற்ற ஸ்டாஃபும் நல்ல ஒரு ஃபேமிலியில் ஒரு நம்பர் மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. பேஷண்ட்டை மாதிரி என்னை கவனிக்கல. நான் இது இங்கே மாத்திரம் துபாய் போனாலும் என் ஃப்ரெண்டு யார் போனாலும் இங்கே சென்னையில் சிந்தாமணிக்கு நீங்கள் போய் செக் பண்ணுங்க, செக்அப் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நான் இங்கே ஏற்கனவே 2-3 ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்த்தேன். பையன்கிட்ட சொன்னேன், ஏன்னா நான் பார்த்து சொல்கிறேன்ப்பா. இப்போ வந்தவொன்னு சொன்ன இந்த மாதிரி போகிறேன்ல சார், டாக்டர் சொல்லியிருக்காரு, அங்கே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஒரு டாக்டருங்க உங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே வேறு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலை. நான் எவ்வளோ ரொம்ப சிரமத்தில் இருந்தால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் என்ன காசு வரும் போகணும், அது நாம தான் சம்பாதிக்கலாம். ஆனால் பல்லு போச்சுன்னா பல்லு வராது. நான் பல்லை கவனிக்காமல் விட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு யாராவது நினச்சா உங்கள் ஃப்ரெண்டு எடுத்தாலும் இது ஃபேமிலி தான் ஹாஸ்பிட்டல் சிந்தாமணி. அதை கிளினிக்குன்னு சொல்ல முடியாது, இது ஃபேமிலி மாதிரி. எல்லா பேஷண்ட்டையும் அப்படி தான், என்னைய மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்த பிறப்படம் பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்டையும் அப்படி தான் கவனிச்சுக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைனா ராத்திரி 12 மணி கூட ஃபோன் பண்ணுங்க, 2 மணி கூட ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வேறு டாக்டர் அப்படி சொல்லி நான் இதுவரை கேள்விப்பட்டது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அளவுக்கு ஹாப்பியாக பேசினாரு, எல்லாருக்கும் ஒரு சஜஷன் அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. ஆக்சுவலாக வந்து அவர் சிரிக்காம 7 இயர்ஸாக கண்ட்ரோல் பண்ணி அவரோட மசில்ஸ், வாய் சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டிஃப் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் பல்லு கொடுத்த அப்புறமாவும் அவரை சிரிக்க சொன்னால் அவரால் சிரிக்க முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய வருஷமா அப்படியே கண்ட்ரோல் பண்ணால் கூட அந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும்.
இப்போ நாங்கள் பல்லு மட்டுமே யாருக்கும் ஃபிக்ஸடாக கொடுக்கறது கிடையாது. அவங்களோட ஒரு உற்சாகமான சந்தோஷத்தை கொடுக்குறோம், எல்லாருக்கிட்டையும் கான்ஃபிடென்ஸாக போய் பேசுகிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறோம், முக்கியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறோம். அதனால நீங்கள் வந்து இப்படியே இருக்காதீங்க. உங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் தைரியமாக பண்ணிக்கோங்க. டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் இட்ஸ் நாட் எ சர்ஜரி. இது சர்ஜரியே கிடையாது, ரொம்ப பெயின்ஃபுல்லும் கிடையாது. ஸோ டிலே பண்ண வேண்டாம், தைரியமாக டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ. நன்றி.